ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சைடிஷ் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம், ரச சாதம், லெமன் சாதம்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரியே ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மெத்தட்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது அதில் லைட்டாக கொஞ்சம் டிஃபர் ஆகிற மாதிரி செஞ்சுருக்கேன். ஓகே, இப்போ இதை எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல பெரிய சைஸில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு அதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கடுகு உளுந்து ஆட் பண்ணிவிட்டு அது பொரிஞ்சதும் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து இது சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்னதாக ஒரு தக்காளி எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி அது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தோல் சீவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணியில் தான் வேக வைக்க போகிறோம். உடனே வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கூட தேவைப்படாது இந்த உருளைக்கிழங்கு வெந்து வர்றதுக்கு. இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு அளவு சொல்கிறேன். நான் எடுத்துருக்க அந்த ஒரு உருளைக்கிழங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய உருளைக்கிழங்கு. நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அளவுக்கு எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு இதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக வச்சிடலாம். மசாலா பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வெந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போதும் வேகிறதுக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மூழ்கிற அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகிருக்கும். உருளைக்கிழங்கு வெந்து வந்துருச்சு. பட் லைட்டாக தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிழங்கு வெந்துருச்சான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் இப்படி கட் பண்ணதும் உடனே அப்படியே கட்டாகி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி புளிக்குழம்பு தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் புளிக்குழம்பு தூளுக்கு பதிலாக மிளகாத்தூள் ஒரு சாம்பார் தூள் இதுவும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள் இதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளாரே பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே சுண்டி வந்துடும். அந்தளவுக்கு தண்ணி கம்மியாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஜூமில் காமிச்சிருக்கிறதுனால தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பட் தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு அந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா 1, 2 உடச்சி விடுங்க. அப்போ டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். நல்லா 1, 2 உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே ஃபுல்லாக வெந்து அந்த மசாலா தண்ணி எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை எடுத்து அதை ரொம்ப நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது மேலே தூவிட்டு நம்ம சர்வ் பண்ண ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.